அனைவருக்கும் வணக்கம். அன்பு நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம். சிலருக்கு மட்டும் அது நல்ல முறையில் நடக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் வெற்றிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே சிலருக்கு இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம்? எல்லார் மனசுலையும் இது ஓடும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை உங்களோட அந்த யூனிக் டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் பவர் மாதிரி மாற்றி உங்களை வெற்றியாளர் ஆக்குறது அந்த சக்தி எது? அதை நாம் எப்படி ஜோதிட ரீதியாக கண்டுபிடிக்கிறது? நம்ம எல்லாரும் பொதுவாக ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடலாம். ஆனால் ஜோதிட சாஸ்திரப்படி குறிப்பாக கேபி முறையில் பார்த்தோம்னா ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் திறமைக்கான கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அப்போ அந்த திறமைக்கான கிரகம் எது? நம்ம கிரகத்தில் ஒன்று. அந்த கிரகத்தை ஆட்டி படைக்கிறது யாருங்க? இப்போ கேதுன்னு எடுத்துக்கோங்க. அஸ்வினி, மகம், மூலங்கிற 3 நட்சத்திரத்துடைய ஆற்றல் தான் கேது இயங்குறார். நட்சத்திரத்தின் ஆற்றல்ங்கிறது மின் உற்பத்தி செய்கிற நிலையம்ங்க. கிரகங்கிறது அங்கேருந்து வாங்கி மின்சாரத்தை வாங்கி நம்மளுக்கு தர்றது. அதை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுற வேலை தாங்க சந்திரன். அப்போ மூலப்பொருளது நட்சத்திரம். அந்த மூலம்ங்கிற நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம் மேசராசியில், சிம்மராசியில், தனுசு ராசியில் இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு அந்த 3 நட்சத்திரமும் எப்படி இருந்தால் கேதுங்கிற திசை புத்தி வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதே கேபி அஸ்ட்ராலஜி முறை. அப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்கள் லக்ன புள்ளி எது, எந்த இடத்துல உங்கள் லக்னம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற சூட்சுமத்தை புரிஞ்சுட்டோம்னா எல்லாமே ஜெயம்தான். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஈஸியாக வந்துடலாம். எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும். ஒருத்தருக்கு பேச்சு திறமை இருக்கும், ஆனால் அவர் போய் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு புதன் பகவான் நல்லா இருப்பார், 2 கூடிய வீடு நல்லாயிருக்கும், அந்த உபநட்சத்திரம் நல்லாயிருக்கும். அதுலேருந்து வருமானம் வரணுமா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பயங்கரமான நிர்வாகத்திறமை இருக்கும், ஆனால் முடிவெடுக்க தயங்குவார். அப்போ அவருக்கு சூரியனுடைய ஆற்றல்கள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சூரியனுடைய 3 நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 நட்சத்திரம் அவங்க லக்ன புள்ளிக்கு எங்கே அமையுதுன்னு பார்க்கணும். இப்போ உங்கள் திறமைக்கு காரகமான அந்த தெய்வத்தை, அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது அந்த கிரகத்தின் சக்தி நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகும், சந்தோஷம். அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த சக்தியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும்னா நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பல மடங்காக உயருமா இல்லையா? அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதுதாங்க கேபி அஸ்ட்ராலஜி. இப்போ உங்களுக்கு ஒரு திசை நடக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த திசைக்குரிய கிரகத்திற்குரிய நட்சத்திரம் எது அதை பார்க்கணும். அந்த நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம்னா அஸ்வினியா, மகமா, மூலமானு பார்த்தா தானே. அப்போ அந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு தெய்வம், அந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு தெய்வம் இருக்கா இல்லையா? அதை நம்ம வழிபடணும். அது உங்கள் ஜாதகத்தில் நன்மை செய்தால் அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை வழிபடும் போது அது நன்மை பயக்கும். அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் கேபி அஸ்ட்ராலஜி முறை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போ அடுத்தடுத்து பாருங்கள், நான் வரிசை சொல்கிறது கூட உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு புரியும். திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அந்த திறமையை தூண்டி விடக்கூடிய அந்த சக்தி மட்டும் உங்களுக்கு அடையாளம் காட்டிடுச்சுன்னா அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி வருதுன்னு. நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் எதுன்னு முதல்ல பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் காரணம் உங்கள் மனசை சொல்லும், எல்லா விஷயத்தையும் சொல்லும். இதை பற்றி விரிவாக வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கோயிலுக்கு போங்க, வேண்டாம்னு சொல்லலை. அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். கடைசி வரை வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம மனசு அப்படிங்கிறது சந்திரன் நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதே முக்கியம். அப்போ அதுதானே உங்களுக்கு திசையாக நடக்குது. அப்போ எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுவே புத்தியாக செயல்படும். அப்போ திசைங்கிறது லாங்கு. சூரியன்னா 6 வருஷம், சுக்கிரன்னா 20 வருஷம். அப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு சொல்கிறது எது? உபநட்சத்திரம் தான். ஜோதிடங்கிறது ஏதோ ஒரு பொதுவான கணிப்பு மட்டும் கிடையாதுங்க.
அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்மக்கிட்ட வர்ற நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஐயா நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனால் முன்னேற்றம் இல்லை, சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதே, எனக்கு மட்டும் ஏன் தடையாக வருது? அதிர்ஷ்டங்கிறது பல வகை இருக்குது. பணம் வந்தால் மட்டும் அதிர்ஷ்டமா? நோயற்ற வாழ்வு அதிர்ஷ்டம் தானே. வீட்டில் அமைதியாக நிம்மதியாக இருக்குது அவஸ்தை அதிர்ஷ்டம் தானே. அதுவும் கூரையை பிச்சுட்டு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். பணம் மட்டுமா கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்? அப்போ 12 வீட்டில் உங்கள் லக்ன புள்ளியிலேருந்து 12 வீட்டில் எது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருதுன்னு பார்த்தா தானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸு, உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்குது, இதையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் சுயமாக தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. ஒன்று உங்கள் விதி இதுக்கு நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு சுய தொழில்னால் 10வது வீடு, அந்த உபநட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா உறுதியாக நிதி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி நல்லா இருந்து நீங்கள் என்கிட்ட கேட்க வர நேரத்தில் நடக்கக்கூடிய திசை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சாதகமாக இருக்கணும். இதுதாங்க ஜாதகம். ஜோதிடம் என்பது ஜோதி ப்ளஸ் இடம், ஜோதிடம் சரி. ஜாதகம்னு என்ன? நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பார்க்குறது எங்கள் வேலை. அதுதான் சாதகம்னு சொல்கிறோம், அது ஜாதகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்தில் எல்லாம் நல்லா இருக்குன்னு காட்டும். ஆனால் அதே தொழிலில் நீங்கள் தெரியாத தொழில் செஞ்சீங்கன்னா நஷ்டம் வந்துருமா இல்லையா? இப்போ அதையும் பார்க்கணும். அப்போ ஒரு குருவாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் கேட்போம். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்தோ குரு ஸ்தானத்திலிருந்தோ உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுவோம். ஜோதிடத்தில் முதல் லக்னம்னு ஒன்று இருக்குது, அதுதாங்க நீங்கள். ஆனால் இந்த லக்னம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்போ உங்கள் லக்னத்திலிருந்து 2ஆம் பாவங்கிறது பணம் வர்றது, 6ஆம் பாவங்கிறது சர்வீஸ் மூலியமாக பணம் வர்றது, 10ஆவதுங்கிறது உயர் பதவி அடைகிறது, புகழ் அந்தஸ்து கௌரவம். இந்த 3 பாவமும் ஒரு ஜாதகத்தில் அதுக்கு தடையில்லாமல் அவருக்கு சாதகமாக இருந்தால் ஒரு வேலையில் நீடித்து இருப்பார், உயர் பதவிக்கு செல்வார், கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் கௌரவத்தோடு வாழ்வார். இதுதாங்க. அப்போ அது சரியாக இருக்கான் பார்த்தா தானுங்க விதியில் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். நிலையான வருமானம் இருக்குது இவருக்கு. இதே இது 3, 7, 11 அது இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லா மக்களும் உங்களை கவர்ந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட வந்து போய் உங்கள்கிட்ட பொருளை வாங்க வியாபாரம் பண்ணால் எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்துலேயுமே மக்கள் தொடர்பு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், மனசு நல்லாயிருக்கும், எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும். இந்த 3, 7, 11ங்கிறது இது மக்கள் தொடர்பு, மக்கள் எதிர்பார்க்குறது. மக்கள்னால் எல்லாரும், நம் பிள்ளைகள், மனைவி, மக்கள், நீங்கள், நான் எல்லாருமே மக்கள் தான், பொதுவானது. அத்தனை பேர் முன்னாடி கௌரவம் அந்தஸ்தோடு வாழலாம். இந்த 3, 7, 11 அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாம் பார்க்குறப்ப அதே சமயம் உங்கள் லக்னத்திற்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய 6வது வீடு, 8வது, 12வது வீடு, இந்த அமைப்புகள் உங்களுக்கு சரியில்லைன்னா பிரச்சனை. எடுத்த காரியத்தில் வெற்றி இல்லை, எல்லாத்துலேயும் தடங்கள், எல்லாத்துலேயுமே தடங்கள், எதுலேயுமே நிறைவே இருக்காது. நீங்கள் ஒரு தொழில் தொடவீங்க, ஆனால் கடைசியாக கடனாக வந்து நிற்கும். ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க, கடைசி நேரத்தில் தடையாயிரும். இதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த பாவம் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால தான். இப்போ இந்த சாதகம் பாதகங்கிறது என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த திசை நடக்குது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திசைங்கிறது ஒரு ரோடு, ஒரு பிளாட்ஃபார்ம் போய்கிட்டே இருக்கும் பல வருடங்கள். அதில் அந்த திசை என்ன சொல்லுதுன்னா, அந்த திசா புத்தி வர சமயத்தில் ஒவ்வொரு புத்திலையும் அந்த திசை எப்படி காட்டுது, புத்தி எப்படி காட்டுது, எங்கே இருக்குது மேடு பலம், எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடியது பாதை தான் திசை, புத்திங்கிறது. இரண்டுமே நல்லா இருந்துட்டால் கொடி கட்டி பார்ப்பாங்க. ஆக ஒவ்வொருத்தருக்கும் சுயதொழில் செய்யணும்னா 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்து பல பிரிவுகளில் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணி பெரிய வழியில் தொழிலை முன்னேற்றமான பாதையை கொண்டு போய் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருவார். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேட்கலாம், ஐயா அப்போ மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? அங்கே தான், அதுக்கு தாங்க இந்த விஷயமே. அந்த மைனஸ் என்ன அப்படிங்கிற அந்த சூட்சுமத்தை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சி அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு சாதகமாக இருக்க வேலையை மாதிரி செய்யணும்.
பாதகமாக இருக்க வேலையில் இறங்கக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் நம்ம அதில் போய்கிட்டே இருக்கலாம். அதில் நம்ம பயணிக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை பூரா உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்கள் லக்ன புள்ளியிலிருந்து ஆரம்பித்து லக்னத்திலேருந்து 12ஆம் வீடு புள்ளி முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு எதையெல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் கிடைக்காது, எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதை சொல்லிடுங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த உபநட்சத்திர ரகசியத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சாதகமான பாதையை தேர்ந்தெடுப்பது நம்ம முன்னெடுத்து தடை இருக்காதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு மனசு பிடிச்ச கடவுளை வேண்டிக்குங்க, அதில் ஒரு வகையான அமைதி கிடைக்கும். முக்கியமாக தாய் தந்தை கவனிங்க, அவங்க மனசு நோகாமல் நடந்துக்குங்க, அவங்களுக்கு பணிவேலை செய்யுங்க, உலகத்தையே வெல்லலாம். மிக மிக சிறப்பு. இதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அது எங்கேயே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு விஷயத்துக்கு வர்றேன். அது உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. நம்மகிட்ட இருக்க அந்த சக்தி என்ன, எவன் ஒருவன் அறிய ஆரம்பிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி. அவன் செல்லக்கூடிய பாதை சரியான பாதையாக இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லும். நீங்கள் செய்கிற செயல் எல்லாம் தவறா சரியா அப்படிங்கிறதையும் சொல்லும். அதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லும். உங்களால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லும். அவர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவரை நீங்கள் புரிஞ்சுக்காம வெளியே போய் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா. எல்லாரும் இது தவற பண்ணுறாங்க. இதைத்தான் ஊன் உடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோயிலும் திருமூலர் சொன்னார். சுருக்கமாக சொல்லிட்டாருங்க. ஒரே வழி மட்டும் இருக்குங்க. தினமும் ஒரு நிமிடமாவது உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி வெளியே வச்சுட்டு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க. கஷ்டமாக தெரியும். உங்கள் வயசு என்னன்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப 27ஆக இருக்கலாம், 60ஆக இருக்கலாம், 40ஆக இருக்கலாம். 40 வருஷம் எத்தனை நாட்கள் எண்ணி பாருங்கள். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்தோம். என்னைக்காவது ஒரு நிமிடம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணியிருக்குமா? பெரிய பெரிய முன்னேற்றமான பாதைக்கு சென்ற பெரிய ஜாபவான்கள் அனைவரும் இதை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? வெளியே தெரியாது, சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஜோதிடராக இருந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஜோதிடத்துக்கு இதுக்கு தொடர்பு இருக்குங்க. ஆன்மீகம், பிரபஞ்சம் எல்லாமே ஜோதிடத்துக்கு தொடர்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற, இப்போ நான் என்னுடைய பெயர் சிவராஜ்னா இந்த உடம்பை பார்த்தே நான் சிவராஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சிவராஜுங்கிறது பேர் ஒரு நாளைக்கு மாறிடும். அந்த உள்ள ஒரு சிவராஜ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சிவராஜ் அந்த தியானம் பண்ணுறப்ப என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பார் எனக்கு. அவர் சொல்கிறபடி தான் நான் நடந்துக்கிறேன். அதனால் எங்கேயும் போய் கூகுளில் சர்ச் பண்ண வேண்டியதில்லை. யாரையும் தேடி போய் நம்ம இதில் கேட்கணும் அதை கேட்க வேண்டியதில்லை. அந்த சக்தியை தியானம் பண்ணி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணி வளர்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் எதுலேயும் பற்று இல்லாமல் எல்லாவற்றையும் உதறிட்டு நீங்கள் மனசை எம்டி பேஸாக வச்சு அங்கே உள்ள இருக்க குப்பையெல்லாம் தூக்கி எறிந்துட்டு நீங்கள் என்ன கேட்குற கேள்விக்கு பூரா நீங்களே உங்கள்கிட்ட இருந்த பதில் கிடைக்க அந்த பாதை வழியாக போய்கிட்டே இருக்க அப்புறம் வெற்றி நிச்சயம் தானே. அப்போ அதுக்கும் உங்கள் தசா புத்தி ஒத்துழைக்கணும். நான் இதை சொல்கிறேன், எல்லாருமே செய்கிறாங்களா? நான் இன்றைக்கி சிறு குழந்தை, ஒரு அணு மாதிரி. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. 10,000 வருடங்களுக்கு முன்னே சொன்ன ஏடுகளில் இருக்குது. 8,000 வருடங்களுக்கு சொன்னாங்கன்னு அவங்க சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு சின்ன துளி, ஒரு சின்ன தியானம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் 10 பேருக்கு யோசனை சொல்லலாம், 10 பேருக்கு உதவி செய்யலாம். இதுதாங்க அந்த ரகசியம். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எதுங்கிறது ஒரு பக்கம் ஜோதிடம் பார்த்தாலும் இந்த ரகசியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தினமும் செய்யுங்க. கடவுள் எங்கே இருக்கான்னு நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் உங்களை தேடி வருவார். இந்த வீடியோ பார்த்த யாராவது இதை நான் செய்கிறேன், எங்கள் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு அதை விட வேறு என்னங்க சந்தோஷம். எடுத்த பிறவிக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணணுங்கிற சந்தோஷம் இதை விட வேறு என்ன இருக்குங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல வழி காட்டுதல், ஒரு உதவி, ஒரு யோசனை, அவ்வளோதான். அதனால் எல்லாரும் நன்றாக இருப்போம், எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறுவோம். இருக்கிறதே பெரிய செல்வம் நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறத உணர்வோம். அதற்கு உடலை பாதுகாப்போம், மனதை சீராக வைத்துக்கொள்வோம். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். என்னுடைய 1600 சப்ஸ்கிரைபர்கள் தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
நீ பண்ண போகிறவங்களுக்கும் பண்ணியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருக்கும். நன்றி.